ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ராக்டிஸ் எஃபிஷியன்ட்லி. அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம படிச்சா மட்டும் பத்தாது, அதை நம்ம அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணணும், அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்றது நம்ம எப்படி எஃபிஷியண்டா பண்றது, எப்படி நம்ம படிச்சது அப்படியே நம்ம மைண்ட்ல இருக்கிற மாதிரி எப்படி எஃபிஷியண்டா ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துருங்க. ஸோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் தான் நம்மளோட ஸ்டடி ஸ்பேஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம எந்த இடத்துல படிக்க போறோம் அப்படின்றது, நம்மளுக்கு எந்த இடத்துல உட்காந்து படிச்சா நம்மளுக்கு எந்த ஒரு என்விரான்மெண்ட், அந்த அட்மாஸ்பியர் நம்மளுக்கு எது சூட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்டடி ஸ்பேஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் யுவர் செல்ஃப். நம்ம படிச்சிருப்போம், ஒரு சில கொஸ்டின்ஸை படிச்சிருப்போம், அதை நம்மளா சொல்லி பார்க்கும் போது நம்மளுக்கு கரெக்டா வரும். இதே வேற யாராவது நம்ம அம்மா அப்பா யாராவது நம்மளை கொஸ்டின் கேட்க சொல்லி நம்ம அதை ஆன்சர் பண்ணா நம்ம தடுமாறுவோம். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேட்க சொல்லி நம்ம நிறைய வந்து அவங்கள கொஸ்டின் கேட்க சொல்லி நம்ம வந்து அவங்க கிட்ட ஆன்சரை வந்து சொல்லி நம்ம அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டேக் பிரேக்ஸ். அதாவது நம்ம படிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ பிரேக் எடுக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு வந்து கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ இவ்வளோதான் நம்ம இந்த ஒரு செஷன்ல நம்ம இவ்வளோ மினிட்ஸ் தான் படிக்க முடியும், அதுக்கு இவ்வளோ மினிட்ஸ் ரெஸ்ட் தேவை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு 40 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸ் படிக்கிறீங்க ஒரு செஷன் வச்சு அப்படின்னா, அதுக்கான 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் கண்டிப்பா ஒரு பிரேக் நீங்க வச்சே ஆகணும். ஸோ அதனால பிரேக் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ் கார்ட்ஸ். அதாவது ஒரு பேராகிராஃபா எழுதி அதை உட்காந்து படிக்கிறத விட நம்ம எங்கேயாச்சும் நம்ம பார்க்குற இடம் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணி, இப்போ ஒரு லாவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கான்செப்டா இருக்கட்டும், அதை வந்து ஒரு ஃபிளாஷ் கார்ட்ஸாக ரெடி பண்ணி வச்சு நம்ம எப்பவே பார்க்குற மாதிரியான ஒரு லைக் நம்ம எப்பவுமே மிரரை பார்ப்போம் அப்படின்னும் போது அதில் ஏதாவது ஒரு கார்னர், இல்லை நம்ம ஸ்டடி டேபிளில் ஒரு கார்னர், நம்ம புக்கை ஓப்பன் பண்ணோடனே அதில் இருக்க ஃப்ரண்ட் பேஜ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு படிக்கல, நம்மளுக்கு அது மைண்ட்லேயே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லணும். இத்தனை வாட்டி படித்தாலும் இந்த விஷயம் எனக்கு மைண்ட்ல ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது கண்டிப்பா நம்ம மைண்ட்ல நிற்கும். ஸோ சில பேருக்கு வந்து கேட்டே மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும், சில பேருக்கு படிச்சாதான் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும், சில பேருக்கு எழுதி பார்த்தாதான் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும், அது மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு எந்தெந்த மாதிரி தகுதியா, அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி அவங்க கெப்பாசிட்டி இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். ஸோ ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீரைட்டிங் நோட்ஸ். நம்ம என்ன பண்ணணும், அகைன் அண்ட் அகைன் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நோட்ஸை நம்ம ரீரைட் பண்ணி பார்க்கணும். படிச்சுட்டோன்னா ஒரு வாட்டி எழுதி பார்க்கணும், ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி நோட்ஸ் நம்ம அகைன் ரீரைட் பண்றதுமே நம்மளுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு ப்ராக்டிஸா இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி இன் குரூப்ஸ். நம்ம வந்து தனியா படிக்கிறத விட சில பேருக்கு வந்து குரூப்பா படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு மைண்ட் ஃபுல்லா இருக்கும், லைக் எல்லாமே உங்களுக்கு வந்து மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கும் குரூப்பா படிக்கும் போது இல்லையா? நம்ம வந்து தனியா படிக்கும் போது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு இருக்கும் போது, நம்ம குரூப்பா படிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து படிப்பாங்க, ஐயோ படிச்சு முடிச்சிடணும், நம்ம படிக்கலன்னா அவங்க முடிச்சுட்டு அவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுவாங்க அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா படிப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஃபாஸ்டா நம்ம மைண்ட்ல நிற்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து குரூப்ல படிச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி இன் குரூப்ஸ். அது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, ரிவார்ட் யுவர் செல்ஃப். நான் இவ்வளோ கொஸ்டின் படிச்சுட்டேன் அப்படின்னா நம்ம ஏதாவது நம்மளே நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, இல்லை ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி நான் இவ்வளோ பேஜ் முடிக்கிறேன் அப்படின்னா இதில் எனக்கு ஒரு இந்த கிஃப்ட், இந்த ஒரு சாக்லேட் நான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி ஒரு டிவி பார்ப்பேன், இந்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் ஃபோன் பார்ப்பேன், அந்த மாதிரி. ஆனால் அந்த 10 மினிட்ஸ் அப்படின்றத, அந்த ரிவார்டுன்றத ஃபோனை தவிர்த்து வேற நம்ம எது வேணா வச்சுக்கலாம். லைக் நான் இந்த ஒரு சாக்லேட் சாப்பிடுவேன், இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு ரிவார்டு வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம படிச்சு முடிக்கிறோம் போது நம்மளுக்கு அந்த ரிவார்ட் கொடுக்கும் போது தான் நம்ம மைண்டுக்கு அது இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகி நம்ம அகைன் ஒரு எனர்ஜி ஆகி நம்ம படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வரும். ஸோ ரிவார்ட் யுவர் செல்ஃப் அப்படின்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, ஸ்லீப் பெட்டர். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்ல தூக்கம் தேவை. ஸோ நம்ம அதாவது ரொம்ப இது கரெக்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட்டு தூங்கும் போது படிச்சுட்டு அகைன் நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா, நம்ம தூங்கும் போது அந்த கேப்ல நம்ம மைண்ட் எல்லாமே வந்து நம்ம ரீட்ரைவ் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதை நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு எஃபிஷியன்டான ஒரு ப்ராக்டிஸாக உங்களுக்கு இருக்கும். அதாவது நைட் நம்ம படிச்சுட்டு அதை நம்ம தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அது நல்லா ஞாபகமும் இருக்கும், மறக்காம. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கான்செப்ட் மேப்பிங். அதாவது இப்போ ஏதாவது ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் வந்து நம்ம மேப், அதாவது மைண்ட் மேப் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி படிக்கும் போது நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா நம்ம மைண்ட்ல நிற்கும். பேராகிராஃப் எல்லாம் அந்த ஃபுல் பேராகிராஃப் உட்காந்து மாங்கன்னு அதை படிக்கும் போது நம்ம மைண்ட்ல நிற்கலன்னா ஓகே, இந்த இது வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியாகவும் இருக்க போகுது. ஸோ அதனால இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடுத்து என்னன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் கொஸ்டின். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் கொஸ்டின். நம்ம வந்து படித்த விஷயம் வாட், வேர், எப்போ, எப்படி, எதனால, பிகாஸ் இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸையுமே வந்து நம்ம கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு கொஷினே இருக்குது அப்படின்னும் போது இந்த ரியாக்ஷன் இப்படி நடக்குதுன்னா ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இது ஹைலி ரியாக்டிவ் அதனால இப்படி நடக்குது, அந்த மாதிரி அது எல்லாமே நம்ம எதுக்கு, எப்படி, அந்த மாதிரி அது எல்லாம் அந்த கொஷின்ஸை நம்ம கேட்டு படிக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது மைண்டில் உங்களுக்கு வந்து சொல்லும் போது இந்த ஆஸ்க் கொஸ்டின்ன்றது ஒரு விஷயமா அப்படின்னு தோணலாம். ஆனால் இதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கிறதா இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினாக வந்து அதை நம்ம கேட்டு கேட்டு படிக்கும் போது அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத ரீல்ஸாக நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனோட யூடியூப்லையும் அதே மாதிரி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே லிங்கையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துலையுமே நீங்கள் மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.